உங்கள் ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை பேர், ஐ மீன் இப்போ கூட இருக்கிறது எத்தனை பேர், அவங்க பேர் கொஞ்சம் சொல்லுங்களேன், சும்மா தெரிஞ்சுக்கதா. சொல்ல முடியுமா? பார்த்தா சத்தியமாக கேவலமாக இருக்கும், வேண்டாம் தயவு செஞ்சு. அதையே இல்லை, மேடம் அக்செப்ட் பண்ணலனாலும் நான் அப்படியே தான் இருப்பேன். ஆஹா ஆஹா பார்த்தா சத்தி ஆஹா ஆஹா அட என்ன மேடம், பாட்டு தானே பாட சொன்னேன், அது எப்படி நீங்களே சொல்கிறீங்க கேவலமாக இருக்கும்? கேட்குற ஆளுக்கு தானே தெரியும். ஒரு பாட்டு ஒரு 2 லைன் 3 லைன் போதும். family got 5 people lah. Thiru, Thena, Priya, Nitish, கடைசி வந்து நான். என்ன மேடம் ஆஹா ஆஹா, என்ன ஆஹா? No, you need to accept my one only. I'm not going to accept yours. நீங்கள் வந்து நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க. ஸோ யூ டோன்ட் வெயிட் ஃபார் மீ. நான் எப்படி பார்த்தாலும் லன்ச்சுக்கு தான் சாப்பிட்றேன், ஐ மீன் மத்தியானம் தான் நான் சாப்பிட்றேன். ஓகே, ஜஸ்ட் யூ ஈட் மார்னிங், லன்ச் அண்ட் நைட். ஓகே, வாய்ப்பே இல்லை, சத்தியமாக பாட மாட்டேன். சொன்னீங்க, அதனால நான் ஆஹா ஆஹான்னு சொன்னேன். ஓ, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு தான் கல்யாணமா? அண்ணன் பேர் திருவேந்தன். கரெக்டா? மாமியார் தான். மாமியார் பேர் வந்து பரிமளா. பரிமளா மாமியார் பேர், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படிடா தெரியும்? சான்ஸே இல்லை. ஐ எம் நாட் அக்செப்டபிள் யுவர் ரிக்வெஸ்ட். ஸோ ஐ வில் வெயிட் ஃபார் யூல. அல்ல, எனக்கா ப்ளீஸ். அந்த என்ன புரிஞ்சிச்சு? You are not going to accept. Okay, fine. நானும் accept பண்ண மாட்டேன். அதெல்லாம் அப்படிதான் கடவுள் இருக்காரு, ஃபுல் டேட்டா பேஸே எடுத்து இருக்கு. அது என்ன பாப்பா, மேடம் பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு போல். பாப்பா வாய்ப்பே இல்லைங்குது. வாய்ப்பே இல்லை, சத்தியமாக வாய்ப்பு இல்லை. கதையே இல்லை. மேடம் அக்செப்ட் பண்ணலைன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஸோ மேடமே யோசிச்சுக்கோங்களேன் என்ன பண்ணலான்னு. நல்லா அப்படிதான்.
அந்த இன்விடேஷனில் பார்த்தீங்களா பேரை பக்கத்தில் இருக்குல்ல. ஸோ அது வந்து எல்லாத்தையும் கேட்கும். ஆனால் நீங்கள் பேசுகிறது வந்து அதுக்கு விளங்காதுலாம். ஏன்னா நான் சவுண்டு குறைச்சி வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு விளங்காது. நான் பேசுகிறது மட்டும்தான் அது வந்து ஒட்டு கேட்கும். ஆமாம், அதெல்லாம் அப்படி தான் இருக்கலாம். இன்விடேஷன் கூட இருக்கலாம். பட் அதை தவிர்த்து வேறு எதுலையாவது கூட இருக்கலாம். இல்லை நானாக சொந்தமாக கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படி இன்விடேஷனில் பார்த்துருந்தா கூட நான் இன்ன வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கேன் பாருங்கள். அது ஒரு பெரிய விஷயம். எப்படிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? வெரி பெட்லா உசாலாயோ. நான் வந்து சரி, நான் வந்து அட்லீஸ்ட் நான் வந்து சாப்பிட்றேன், நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே ஓகேயா? அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் தான் என்னோடய ஸ்டாரியெல்லாம் நோட் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லைன்னா அஃபால் பண்ணி வச்சுருக்கீங்களா? அப்புறம் இந்த அட்லீஸ்ட் வந்து 3 டைம்ஸும் சாப்பிட்றேன்னு சொல்லுங்க. சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன். மேடம் லஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நான் லஞ்சு சாப்பிடுவேன்ல. அதெல்லாம் வந்து மனசு பவரும் மைண்டு பவரும் அது இருந்தால் போதும். லன்ச் வந்து ஓகேலா, பட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். ஆனால் லன்ச் வந்து நான் சாப்பிட்றேன். ஓகேவா? ஓகேவா? ஓ, மனசு போகிறோம், மைண்டே போகிறோம். சரிங்க, பிரச்சனையே இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கப்புறம் டின்னரும் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கு லேர்ன் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இன்னி நைட்லேருந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. டின்னர் சாப்பிட்ணும் இல்லை ஒரு ஆள் சாப்பிட சொன்னாங்க, அது மைண்டில் வச்சுட்டு கொஞ்சமாக சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கொஞ்சமாக சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்கள், நாளைக்கு இன்னும் கொஞ்சம், அதுக்கு அடுத்தனா இன்னும் கொஞ்சம், அப்படியே ஏற்றிக்கிட்டே போகலாம். சரி மேடம், என்ன பண்ணுங்க, போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகே, வெயிட் பண்ணுறேன். ஓகேங்க.